சென்னையை அடுத்த மறைமலை நகர் அருகே ஓடிக்கொண்டிருந்த ரயில் மீது குடிபோதையில் இளைஞர்கள் சிலர் சரமாரியாக பாட்டில்களை வீசி எறிந்ததாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். எழும்பூரிலிருந்து புறப்பட்டு காரைக்குடி நோக்கி சென்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில் மறைமலை நகர் ரயில் நிலையத்தை கடந்தபோது ரயில் மீது பாட்டில்கள் வீசப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் பயணிகள் காயமின்றி தப்பிய நிலையில் இதுபோன்று அடிக்கடி அத்துமீறும் போதை இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் புனித சந்தியாகப்பர் ஆலயத்தில் 424வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புனித சந்தியாகப்பர் சொரூபம் வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வேனில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதேபோன்று ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடத்தில் அமைந்துள்ள புனித சந்தியாகப்பர் ஆலயத்தின் 482ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. நிகழ்ச்சியில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என அனைத்து சமுதாய பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆனிவார ஆஸ்தானத்தை ஒட்டி மலர்களால் செய்யப்பட்ட புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி மலையப்ப சுவாமி அருள் பாலித்தார். ரோஜா, மல்லி, முல்லை, கனகாம்பரம் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட 5 வகை மலர்கள் என 2 டன் எடை உள்ள மலர்களால் தயார் செய்யப்பட்ட புஷ்ப பல்லக்கில் மாட வீதிகளில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேதராக மலையப்ப சுவாமி வீதி உலா வந்தார். திமுக கூட்டணிக்கு 40 எம்பிக்களை கொடுத்த மக்களுக்கு பரிசாக மின்கட்டண உயர்வை தமிழக அரசு கொடுத்திருப்பதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலே 40க்கு 40 என்று எம்பிக்களை கொடுத்த தமிழக மக்களுக்கு தண்டனையாக மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்து வருகிறார்கள் மின்சார கட்டண உயர்வால். குறிப்பாக நடுத்தர ஏழை மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் மேல் சுமத்திக் கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவனுக்கு உயர்நீதிமன்றத்தின் சார்பில் வழியனுப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய நீதிபதி மகாதேவன் நீதிபதி பொறுப்பை பதவி என நினைக்காமல் தனக்கிடப்பட்ட பணியாக கருதி செயலாற்றியதாக தெரிவித்தார். இது பதவி என்று நினைக்காமல் இது எனக்கு இடப்பட்ட ஒரு பணியாக கருதி இந்த பணியை இத்தனை நாட்கள் நான் தொடர்ந்து வந்திருக்கிறேன். என்னோடு பயணித்த நீதிபதிகள், அவர்களுடைய ஒத்துழைப்பு, பெரும்பான்மையான வழக்கறிஞர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய அன்பு, ஆதரவு, இது என்னை இந்த அளவிற்கு உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அதை காட்டிலும் எனக்கான சாதனை என்பது எதுவுமே இல்லை. ஈரோடு பேருந்து நிலையத்தில் வெளியூர்களுக்கு செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்ததாக கூறப்படும் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்களை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். 2 அரசு பேருந்துகள் மற்றும் 6 தனியார் பேருந்துகளுக்கு ஏர் ஹாரன் தொடர்பாக தலா 10,000 அபராதம் விதித்த அவர்கள் பேருந்துகளில் ஹாரன், டாக்குமெண்ட் மற்றும் முதலுதவி பெட்டி சரியாக உள்ளதா என்றும் ஆய்வு செய்தனர். அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் நடந்த ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். வருவாய்த்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பாக பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் ஆய்வாளர் சித்ராவின் அலுவலக அறையில் இருந்து கணக்கில் வராத 90,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் வழங்குவது உள்ளிட்ட சேவைகளுக்கு லஞ்சம் பெறுவதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இச்சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பெற்றோர்கள் அடிப்பார்கள் என பயந்து போய் காரைக்காலில் உள்ள பள்ளியில் இருந்து எங்காவது ஓடிப்போகலாம் என புறப்பட்ட 8ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பேரை போலீசார் 3 மணி நேரத்தில் நாகூர் பேருந்து நிலையத்தில் மீட்டனர். அவர்களை பார்த்ததும் பெற்றோர் கட்டிப்பிடித்து கதறி அழுதனர். ஓடிப்போன மாணவர்கள் இருவரும் காரைக்கால் கோவில்பத்து அரசு பள்ளியில் படித்து வந்ததாக கூறப்படுகிறது.
சிறு தகராறு காரணமாக நண்பன் பேச மறுத்ததால் மற்றொரு மாணவன் கையை பிளேடால் கிழித்துக் கொண்டதாகவும் இது பற்றி ஆசிரியர்கள் பெற்றோரிடம் கூறியதால் பதறிப்போன இருவரும் பேருந்தில் ஏறி நாகூர் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஏற்காட்டில் நிலவிய பனிமூட்டம் காரணமாக மலைப்பாதையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றன. குளிர் மற்றும் பனிமூட்டத்துக்கு இடையே ஏற்காடு ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக அணைக்கு வினாடிக்கு 6264 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் அணையிலிருந்து வினாடிக்கு 1108 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறினர். வெள்ளப்பெருக்கு நிலவுவதால் முல்லை பெரியாறு ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் பேரூராட்சியில் திடீர் ஆய்வு நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் செயல் அலுவலர் மகேஸ்வரனின் அலுவலக அறையில் இருந்தும் அவரது ஓட்டுநரிடம் இருந்தும் கணக்கில் வராத 1,34,500 ரூபாயை கைப்பற்றினர். மகேஸ்வரனை கைது செய்த அவர்கள் மனை அங்கீகாரத்துக்காக அவர் லஞ்சம் பெற்றதாக தெரிவித்துள்ளனர். லஞ்சத்தில் அலுவலகத்தின் பிற பணியாளர்களுக்கு பங்குண்டா என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை ரயில் நிலையம் அருகே மது போதையில் இருந்த நபரை கத்தியால் குத்தி கொன்றதாக 3 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் நாய் பிடிக்கும் ஒப்பந்த ஊழியர்களான அலெக்ஸ் என்ற அந்நபர் தமது உறவினர் மோகனுடன் மார்ஷலிங் யார்டு அருகே மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் அங்கு காற்றாடிவிட்ட சிறுவர்களை அவ்விருவரும் விரட்டியதாகவும் கூறப்படுகிறது. அங்கிருந்து சென்ற சிறுவர்கள் நண்பர்கள் சிலரை அழைத்து வந்து அலெக்ஸை பின்னந்தலையிலும் மோகனை கையிலும் வெட்டிவிட்டு தப்பியதாக தெரிகிறது. நடிகை கௌதமி மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு வழக்கில் ஏற்கனவே கைதாகி ஜாமீனில் வெளிவந்துள்ள அழகப்பன் மீது கௌதமி காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே அளித்திருந்த 2 புகார்களின் அடிப்படையில் காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்துள்ளனர். தனது சொத்துக்களை நிர்வகிப்பதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் நியமிக்கப்பட்ட அழகப்பனும் அவரது குடும்பத்தினரும் கூட்டாக சேர்ந்து 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அபகரித்ததாக சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கௌதமி தனித்தனியாக புகார் அளித்திருந்தார். இதேபோல் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதாக நடிகை கௌதமி புகார் அளித்துள்ள மாவட்டங்களில் பதியப்பட்ட வழக்குகளிலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.